நம்ம இது டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக 2024 கேட்ட கொஷின் பார்க்குறோம். ஸோ அந்த விதத்தில் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, அனிதா வந்து பார்த்தோம்னா அசலாக 9,000 ரூபாய் வாங்குறா. ஓகேவா? அதுக்கு வட்டி வந்து அந்த வட்டி கடைக்காரருக்கு 15% கொடுக்குறா. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் அது எவ்வளோ வருஷம்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுக்குறா. 3 வருஷம் கழித்து அவள் வந்து திரும்ப வந்து தொகையை வந்து கொடுக்குறா. மொத்த தொகையை கொடுத்துட்றா. ப்ளஸ் வட்டியோடு சேர்த்து 12,500ஐயும் ப்ளஸ் ஒரு கடிகாரத்தையும் கொடுத்து அந்த கடனை அடைக்கிறான். அப்போ அந்த கடிகாரத்தோட விலை என்ன அப்படின்னு சொல்லி தான் கொஷின். இப்போ நார்மலாக நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ என்னது PNR/100க்கு Pயோட வேல்யூ 9,000, R 15%, அடுத்து N 3 years டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டோமா, 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகுது. இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வரக்கூடியது 4,050. இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, மொத்த தொகை இது பிரின்சிபல்னு பார்த்தோம்னா நமக்கு 9,000. அப்போ 9,000 ப்ளஸ் பண்ணோம்னா எனக்கு 13,050 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ அமௌண்ட் அவள் அந்த வட்டியை அடைக்கணும். ஆனால் அவள் வந்து 12,500 ரூபாயை செலுத்திட்டு ப்ளஸ் ஒரு கடிகாரத்தை செலுத்துகிறா. அப்போ இந்த கடிகாரத்தோட விலை தான் கேட்குறாங்க. இந்த 13,050லேருந்து 12,500 வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கடிகாரத்தோட விலை எவ்வளோ கிடைக்குன்னா 550 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தேங்க்யூ.